அனைவருக்கும் வணக்கம். யோகா நாகை சார்பாக இப்போ என்ன பேசுகிறோம் அப்படின்னா, பிளட் ப்ரெஷர், ரத்த கொதிப்பை பற்றி பேச வந்திருக்கோம். இப்போ ரத்த கொதிப்புக்கு என்னென்ன பண்ணலாம்? இவங்க மருத்துவம் எடுத்துக்கிறாங்க, ஹை ப்ரெஷர் இருக்குது. அந்த ஹை ப்ரெஷரை எப்படி குறைக்கிறது அப்படிங்கிறது நிறைய பேரோட கேள்வி. இந்த யோகா மூலியமாக எப்படி குறைக்கலாம் அப்படிங்கிறதுல இருக்குது. இது 1 by 1 இருக்குது. ஒன்று முத்திரை, உணவு, பயிற்சி. இது மூலியமாக ரத்த ப்ரெஷரை குறைக்கலாம். அதாவது ரத்த கொதிப்பை நம்ம அப்படியே படிப்படியாக குறைச்சிட்டு வரலாம். எப்படி படிப்படியாக குறைச்சிட்டு வர்றது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ வைத்தியம் பார்த்திங்கன்னா, வீட்டில் உள்ள மருத்துவத்தையே நம்ம எடுத்துக்கலாம். இப்போ வெங்காயத்தை தேனில் போட்டு 1 ஸ்பூன் சாப்பிட்டு வரலாம், அது குறைக்கும். பார்த்திங்கன்னா, செம்பருத்தி பூ ரொம்ப அருமையானது இந்த ரத்த கொதிப்புக்கு. அது ஒரு 4 இதழை வச்சு டீ சாப்பிட்டு வந்தால் ரொம்ப அருமையாக குறைக்கும். சரி, அது விடுங்க. அப்புறம் குறைக்கணும்னா முந்திரி பழம் கேள்விப்பட்டிருப்பீங்க. முந்திரி பழத்தை அறுத்து அதில் பெப்பரை போட்டு சாப்பிட்டு வந்தால் ரொம்ப அருமையாக இந்த ரத்த கொதிப்பை குறைக்க உள்ளது. இதுவும் இல்லை, அடுத்தடுத்த சொல்லுங்கள் சார் அப்படின்னா, உணவில் உப்புகளையும் உணவை அளவாக எடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா, இரவில் உணவை தவிர்த்திங்கனாலே பாதி நோய்கள்லேருந்து நம்ம வெளிவரலாம். சரி, இதுவும் ரைட்டு. சுவாசம் மூலியமாக எப்படி இந்த ரத்த கொதிப்பை எடுக்கிறது அப்படின்னா, 90 பச்சைலைன்னு ஒன்று சொல்லுவாங்க. இந்த 90 பச்சைலையை முகர்ந்தா இல்லை மாஸ்கில் வச்சு கட்டி மாஸ்க் மாதிரி போட்டுக்கிட்டு நீங்கள் அதை முகர்ந்தாலே, சுவாசத்தை கவனித்தாலே ரத்த கொதிப்பு கொதிக்கும் அப்படின்னு வல்லுநர்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி மறிக்குழுந்து ரொம்ப அற்புதமானது. மறிக்குழுந்து இல்லைன்னா 90 பச்சைகளை எதாக இருந்தாலும் எடுத்து மாஸ்கில் வச்சுட்டு நீங்கள் சுவாசித்தா ரத்த கொதிப்புங்கிறது குறையும், படிப்படியாக குறைய வாய்ப்பு இருக்குது. இதுவும் இல்லை, அதிகமாக ப்ரெஷர் இருக்குன்னா தூக்கமின்மையினால் உங்களுக்கு ரத்த கொதிப்பு அதிகமாக வரும். இப்போ தூக்கமின்மையை சரி செஞ்சுக்கணும். சரி, முத்திரை இதெல்லாம் ஓகே, இதெல்லாம் கேள்விப்பட்டது தான். நான் முத்திரை மூலியமான சஞ்சீவினி முத்திரா, அதாவது இதய முத்திரான்னு சொல்லுவாங்க. இப்போ வலது நம்ம கட்டை விரல் பக்கத்தில் உள்ள 2வது கோட்டில் நம்மளுடைய ஆள்காட்டி விரலை வச்சுட்டு அந்த டாப்பில் 2 விரலையும் வைக்கணும். இந்த சுண்டு விரலை நேராக்கிடணும். அதே மாதிரி 2 கைகள்லையும் இன்னொரு வாட்டி சொல்கிறேன். கட்டை விரல் பக்கத்தில் உள்ள 2வது கோட்டின் அடிப்பகுதியில் ஆள்காட்டி விரலையும், அதுக்கு மேலே டாப்பில் 2 விரலையும் வைத்து, அதாவது மோதிர விரலையும் நடு விரலையும் வைத்து